Hello everyone, I'm Naveen. Welcome to another gym. ஸோ இந்த வீடியோ பற்றி என்ன நான் பேச வந்திருக்கேன்னா, ஒரு ஹாட் டாபிக், இன்றைய ஹாட் டாபிக் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா சைபர் புல்லிங். ஸோ அங்கே சுற்றி மறுபடியும் மலேசியாவில் ஸோ யார் பாதிக்கப்பட்டா, எப்படி பாதிக்கப்பட்டா, அதை பற்றிலாம் நான் பேச போகிறது கிடையாது. யாரோட இது இப்போது நடக்குது, யாரோட ப்ரைவசி பற்றி நான் வந்துட்டு பேச போகிறது கிடையாது. சைபர் புல்லிங் நடந்துக்கிட்டு இருக்கு, இதுக்கப்புறமும் நடக்க போகுது. அதோட என்னோட தனிப்பட்ட கருத்து, என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ஆஸ் அ ஒரு ஹியூமன் பீயிங்கா, ஆஸ் அ மலேசியனா, ஒரு தமிழனா, என்னோட கருத்தை வந்துட்டு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? இது நான் முன்மத்தை கற்கிறேன். அது இத்தனை பேருக்கு இந்த விஷயம் வந்துட்டு நான் பேச போகிறது நெகட்டிவாக போய் சேரப்போது எனக்கு சத்தியமாக தெரியலங்க. சரிங்களா? கண்டிப்பாக ஒவ்வொரு பேரும் பேசணும். சரிங்களா? மறுபடியும் இந்த சைபர் புல்லிங்னால யார் உயிரையும் வந்துட்டு தன்னைத்தானே படுத்துக்க கூடாது. ஸோ அது என்னோட வேண்டுகோள். ஸோ கோலத்தனமாக யாரும் வந்துட்டு முடிவு எடுக்காதீங்க. சரிங்களா? ஸோ சைபர் புல்லிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவான கருத்து என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்னோட புரிதலுக்கு, என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்னு என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போது சோஷியல் மீடியாவில் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம். அது நம்மளுக்கு பிடிக்காதவங்க, நம்மளை ஒரு மாதிரி தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த விஷயம் வந்துட்டு சைபர் புல்லிங் வந்துட்டு 2 பேருக்கும் நடந்திருக்கு. ஆணுக்கும் சரி, பெண்ணுக்கும் சரி. சிம்பிளுங்க. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க, யாராவது வந்துட்டு ஒரு பேட் கமெண்ட் கொடுக்குறாங்க, தப்பாக பேசுகிறாங்க, கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. எல்லாம் ஃபேக் ஐடிஸ் தான். ஃபேக் ஐடிஸ் எல்லாம் வந்துட்டு க்ரியேட் பண்ணி கெட்ட வார்த்தை பேசுகிறது, கமெண்டில் கெட்ட வார்த்தை பேசுகிறது, பர்சனல் மெசேஜ் அனுப்புறது, அப்புறம் த்ரெட்டின் கால்ஸு, இதெல்லாம் வந்துட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சைபர் புல்லிங் தான். சரிங்களா? ஸோ இது ஒரு சின்ன விஷயம். அதை நம்ம வளர விட்டனால, அது ஒரு ஆக்ஷன் அந்த சின்ன விஷயத்துலேயே எடுக்காதனால அது பெரிய அளவில் நம்மள ஒரு தப்பான முடிவு எடுக்க வச்சிருது. சரிங்களா? மோஸ்ட்லி பொண்ணுங்க தான். சரிங்களா? பொண்ணுங்களே நான் வந்துட்டு உங்களை தப்பாக சொல்ல கிடையாது. நிறைய பேர் தைரியமாக இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு நடிக்கிறது நிப்பாட்டுங்க. பயமாக இருக்குன்னு ஒத்துக்கிட்டு அதுக்கான உங்களை தைரியப்படுத்துறதுக்கு என்னென்ன யாரும் உங்களை சப்போர்ட் எடுக்க முடியுமோ, இன்னர் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், போலீஸ் சப்போர்ட்டாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி சப்போர்ட்ஸ் உங்களால் எவ்வளோ கேதர் பண்ண முடியும், நீங்கள் அவங்க கூடயே வந்துட்டு ஒரு சப்போர்ட்டை நீங்கள் சேர்த்துக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். கண்டிப்பாக நம்மளை இந்த புல்லி பண்ணுறவங்களை வந்துட்டு கண்டிப்பாக நம்மளால் எதிர்க்க முடியும், அவங்களுக்கு ஆப்போசிட்டாகவும் நம்மளால் ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக அந்த கேஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய கேஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, சூசைட் பண்ணிக்கிறது அது இதுன்ட்டுன்னு. தப்பு பண்ணுற அவனுங்களே இப்போ பேட் கமெண்ட் தான் பண்ணுறேன்னு அவங்களுக்கு தெரியுது. அவனுங்களே வந்துட்டு ஃபேக் ஐடி ஒழிஞ்சிட்டு தான் இருக்காங்க. ஆனால் தைரியமாக கமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஃபேக் ஐடிலையும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. அந்த ஒரு தைரியம் இருக்குது. பட் தைரியமாக நம்ம ஃபேஸ் காட்டுற ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக, சரிங்களா, ஒரு ஃபேஸ் காட்டுற நம்ம இந்த மாதிரி புல்லிங்னு எடுத்துகிட்டா சில பேரால் ஏற்றுக்க முடியாது. நான் பசங்களும் தான் சொல்கிறேன், பொண்ணுங்களை மட்டும் நான் டார்கெட் பண்ண கிடையாதுங்க. பசங்களுக்கும் நடந்திருக்கு. என்னென்னா பசங்க இந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் எடுத்துக்கிறது இல்லை தான் நான் சொல்லணும். சரிங்க? அந்த அளவுக்கு போய் பாதிச்சிருக்கோம் மனசளவில். பட் இந்த அளவுக்கு ஒரு சீரியஸாக நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்கிற அளவுக்கு இம்பேக்ட் கொண்டு போகலை. பட் பொண்ணுங்களை ரொம்ப கீழ்த்தனமாகவும் மட்டமாகவும் பேசுகிற சொசைட்டி இன்னமும் இருந்துக்கிட்டு இருக்குது. இதை நிறுத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம். பிகாஸ் இது ஆரம்பத்துலேயே வந்துட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆரம்பிச்சு. ஸோ இப்போ வந்துட்டு அப்போல்லாம் விட்டுவிட்டு இப்போ நிறுத்த போதும் ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிறக்க போகிறோமா? சரியாக வரையாது. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு நாட்டிலையும் வந்துட்டு இந்த சைபர் புல்லிங்கான ஒரு ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? இது எத்தனை நாள் பேச போகுது இந்த கேஸு, இந்த நியூஸ்லாம்? 1 வாரம் 2 வாரம், குறைஞ்சது 1 மாதம் ஹேஷ்டேக்கை போட்டு ஜஸ்டிஸ் ஃபார் இவங்கன்னு போட்டு ஒரு வாரம் 2 வாரம் 1 மாதம் குறைஞ்சபட்சம். அடுத்த மாதம் வேற ஒரு டாபிக் வந்துடும், நம்ம தான் அதுக்கு போயிடுவோம். நம்மளுக்கு வேற என்ன தெரியும்? பிகாஸ் இப்போ இருக்கிற நாட்டு நிலைமை அப்படி. ஆளுக்கு ஒரு வேலை இருக்குது. இப்போ அடுத்தவங்க பிரச்சனை நம்ம போயிருந்தா கண்டிப்பாக நம்ம பிரச்சனைக்கு யாரும் வர மாட்டாங்க. அண்ட் நம்ம வேலையும் கண்டிப்பாக ஓடாதுல. நம்மளுக்கு ஃபேமிலி இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும். செல்ஃபிஷாகவும் இருந்து தான் ஆகணும். என்ன பண்ணுறது? அப்படி பாக்கி வச்சுட்டாங்க.
ஸோ ரொம்ப ஒரு மாதிரி உடுத்திக்கிட்டே இருந்த ஒரு விஷயம். இது புள்ளி கிடையாது தெரியுமா, க்ரைம், சைபர் க்ரைம். ஒவ்வொரு நாங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கூட சரி, வீடியோ செய்கிற நான் கூட சரி, ஒரு காலத்தில் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு வீடியோ கீழே வந்துட்டு நான் தப்பான கமெண்ட் பண்ணி இருந்திருப்பேன். சரிங்களா? தப்பான கமெண்ட் சொல்லுது, ஒரு கெட்ட வார்த்தை பேசுறது அது மட்டும் கிடையாது, ஒருத்தவங்களை இழிவுபடுத்துறது கெட்ட வார்த்தை மூலிமா கிடையாது. ஒருத்தவங்கள ஒரு செய்கிறாங்க, ஒரு சிம்பிளான ஒரு கமெண்ட், ஒரு ஒருத்தவங்கள நெகட்டிவாக பேசுறது, சிம்பிளாக ஒரு நெகட்டிவாக பேசுறது, உனக்கு எல்லாம் தேவையா எல்லாம் பற்றி பேசிக்கிட்டு டிமோட்டிவேட் பண்ணுறது, இப்போ வேலையை பாரு, இவன் உருவகேலி பண்ணுறது கூட புல்லிங் தான். சரிங்களா? அதுவும் ஒரு வகையில் க்ரைமாக மாறுது. சிம்பிளாக ஒரு உருவகேலி, இவன் இப்படி இருக்கான், நீலாம் வீடியோ பண்ணுறியா, இது சரியில்லை, அது குறை சொல்கிறவங்க எல்லாமே வந்துட்டு புல்லிஸ் தான். சரிங்களா? புள்ளி பண்ணுறதுக்குன்னு அது அர்த்தம். தயவு செஞ்சு நான் பொண்ணுங்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி கோலத்தனமாக நடந்துக்காதீங்க. சரிங்களா? முக்கியமாக பயப்படுற மாதிரி நடிக்காதீங்க பொண்ணுங்களாம். சரிங்களா? தைரியமாக காட்டிக்கிறீங்க உங்களை நீங்களே. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களை மனதளவில் பாதித்து அது உங்களுக்கு தப்பான முடிவு எடுக்க வச்சிருது தெரியுமா, உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ தயவு செஞ்சு உங்கள் மென்டல் ஹெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணுகிறதுக்கும் ஸ்ட்ராங் பண்ணுகிறதுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாத்துக்கும் நீங்கள் வந்துட்டு சோஷியலாக இருங்க. தயவு செஞ்சு தனியாக இருக்கிறப்போ லோனாக ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக தப்பாக தான் யோசிக்க தோணும். ஸோ ப்ளீஸ் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, உங்கள் யாரெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க, ஆறுதலாக இருப்பாங்க, அவங்க கூட இருங்க. ஒரு பேசுங்க, ஒரு கான்வர்சேஷன் எல்லாருக்கூடையும் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அப்போ தான் நம்ம மென்டல் ஹெல்த் எந்த பக்கமும் ஒரு தப்பான முடிவு எடுக்க போகாது. ஓகே? ஸோ பயப்படுறதுன்னா ஒத்துக்கிட்டு, ஸோ அந்த பயத்தை எதிர்கொள்கிறதுக்கு என்னென்ன இப்போ நம்ம பண்ண முடியுமோ, நம்மளை தப்பாக பேசுகிறவங்க, இந்த மாதிரி புலி பண்ணுறவங்க, நம்மளை இந்த மாதிரி தப்பான ஒரு 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 இதுக்கு கொண்டு போகிற நினைக்கிறவங்கள அவங்கள நம்மளாலே அட்டாக் பண்ண முடியும். சரிங்களா? இதை நிறுத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக முடியாது. ஏன்னா இது ஆரம்ப காலகட்டத்திலே நடந்துக்கிருக்கு. ஒரு பெண்ணுக்கும் சரி, ஒரு பெண்ணை எத்தனை வருஷ காலகட்டமாக வந்துட்டு இழிவுபடுத்தி பேசிக்கிருக்காங்க. ஒரு கெட்ட வார்த்தை கூட ஒரு பெண்ணை சார்ந்து தான் வந்துட்டு கெட்ட வார்த்தை வந்துட்டு உருவாக்கப்பட்டுச்சு. இப்போ வரைக்கும் நம்ம பேசுகிற கெட்ட வார்த்தை எல்லாமே வந்துட்டு ஒரு பெண்ணோட உருவத்தை வச்சு தான் நம்ம வந்துட்டு ஒரு கெட்ட வார்த்தையை நம்ம வந்துட்டு பேசுகிறோம். சரிங்களா? அந்த அளவுக்கு இழிவுபடுத்தி வச்சிட்டோம். ஸோ ஈஸியாக வந்துட்டு எல்லாத்தையும் நிறுத்திட முடியுமா? ஒரு கேஸ் போட்டு ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணோம்? கண்டிப்பாக முடியாதுங்க. பட் நம்மளை தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? தைரியமாக இருங்க. கொஞ்சம் அசந்தாலும் நம்ம கண்டிப்பாக நம்ம சாக்கி நம்ம காரணமாக ஆக்கி விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு நம்மளை போட்டு ஒரு ப்ரெஷர் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு சிம்பிளாக நான் ஒன்று சொல்கிறேன். இதுக்கப்புறம் வந்துட்டு யாருக்கு முக்கியமாக இந்த மாதிரி விஷயம் நடக்குதுன்னா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் தான். சரிங்களா? சில பேர் சீரியஸாக எடுத்துப்பாங்க, சில பேர் வந்துட்டு விட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்துட்டு இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறவங்க, ரீல்ஸ் போடுறவங்க, ஸோ நீங்களாம் வந்துட்டு ரெடியாக இருந்துங்க தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் வரும். ஓகே? ஸோ பொண்ணுங்களே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. இப்போ டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருச்சு, ரொம்ப மாடர்னாக போயிட்டாங்க. இப்போனா நீங்கள் இன்ஸ்டாகிராம் பார்க்கலாம், டிக்டாக் பார்க்கலாம். எவ்வளோ கேர்ள்ஸ் வந்துட்டு எத்தனை நாள் தான் வந்துட்டு ஒரு கேர்ள்ஸ் போடுற ஒரு ட்ரெஸ்லேயே வந்துட்டு குத்தம் சொல்லிக்கிருக்க போகிறோம் சொல்லுங்கள். இப்போ இருக்க காலகட்டம் ரொம்ப மாறிடுச்சு. பட் அந்த மட்டமான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நான் பசங்களை மட்டும் சொல்ல கிடையாது, பொண்ணுங்களும் இந்த வேலையை பண்ணுறாங்க தெரியுமா? ஸோ 2 பேரும் இருக்கு. இந்த விஷயத்தில் வந்துட்டு ஜெண்டர்லாம் வந்துட்டு நீங்கள் பார்க்காதீங்க. 2 பேருமே வந்துட்டு சில பேர் நாத்து வேலை பண்ணுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. என்ன மூஞ்சி தெரிய மாட்டேங்குது, கவரப், ஒரு ஃபேக் ஐடி, இந்த மாதிரி தான். நேரில் வந்து பண்ண சொல்லுங்கள், ஒரு முடியாதுங்க. ஸோ இல்லை மனசில் எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஒரு அட்வைஸ்ன்னு சொல்ல கிடையாது, ஒரு மன தைரியத்தை நீங்கள் தான் வச்சுக்கணும். சரிங்களா? மனசை தைரியமாக வச்சுக்கோங்க. ஸோ பயந்து போய் எதுவும் வந்துட்டு நீங்கள் தப்பான முடிவு எடுக்க வேண்டாம். ஸோ சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் உங்களை நினைங்க. சரிங்களா? இவனுங்க என்ன தான் பின்னால இருந்தால் கழட்டிடுவோன்னு இந்த மாதிரி பேசுகிறோம். நீங்கள் எதுவுமே பிடுங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். விளங்குதுங்களா? பேசுகிறவன் பேசிக்கிட்டு தான் இருப்பான். நீங்கள் பண்ணுறத பண்ணிக்கிட்டே இருங்க. மிரட்டுறானா அதுக்கான நம்ம ப்ராப்பராக ஒரு லீகலான ஒரு வழியில் நம்மளால ப்ரொசீட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ தயவு செஞ்சு இந்த கவர்மெண்ட் சப்போர்ட், பீப்புள் சப்போர்ட், இந்த போலீஸ்
ஸோ இவங்கலாம் கண்டிப்பாக வந்துட்டு இவங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கணும் பொதுமக்களுக்கு. ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ யாராச்சும் வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்கன்னாலும் தயவு செஞ்சு கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. இந்த விஷயத்த ஒரு மெயின் ஸ்ட்ரீமாக எடுத்துக்கங்க. ஒரு பசங்க ஒரு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சரி, ஒரு பொண்ணுங்க கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சரி, 2 பேர்த்துக்கும் விளைவு ஒன்று தாங்க. சரிங்களா? ஏதாவது ஒரு வகையில் பாதிக்க தான் போகுது. ஸோ பி ப்ரிப்பேர் தயவு செஞ்சு. ஸோ இவ்வளோ பேசுகிற எனக்கே வந்துட்டு பேட் காமெண்ட் வருது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? வந்திருக்கு. ஸோ அதை நான் ஹைட் பண்ண கிடையாது. அதை நான் பெருசாக சில நேரத்தில் மனசு கஷ்டமாக தாங்க இருக்கும். இன்னொன்று நம்மளை தப்பாக பேசுகிறாங்க, கெட்ட வார்த்தைலாம் கமெண்ட் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கிட்டு நான் வீடியோ செய்கிறதுன்னு நிப்பாட்டின நான் முடிவு எடுக்கவே இல்லை. எனக்கு ஒன்றும் மோட்டிவேஷனாக தான் இருந்துச்சு. சரிங்களா? நீங்கள் பேசுகிறதா ஒருத்தவங்க நம்ம தப்பாக பேசினா அந்த ஃபீல் எனக்கு இப்போ தான் இங்கே தெரியுது. ஒருத்தவங்க நம்மளை வந்துட்டு பேட் கமெண்ட் பண்ணுறாங்க, அது எனக்கு எப்படி நம்ம ஃபீலாக இருக்குது? செம்ம. ஒருத்தவங்க நம்ம தப்பாக பேசுகிறாங்கன்னா நான் ஏதோ வந்துட்டு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். நான் ஒரு விஷயத்த பண்ணிக்கிருக்கேன், அதனால தான் என்னை ஒரு ஆள் வந்து தப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக தான் இருக்குது. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ என்ன மாதிரி கண்டிப்பாக வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஒருத்தவங்க கண்டென்ட்டை கிரியேட் பண்ணிக்கிற வீடியோஸில் மேக் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ உங்களுக்குலாம் வந்துட்டு ஆல் த பெஸ்ட். தைரியமாக இருங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த வீடியோவாக மேக் பண்ணி போடுங்க, ஒரு கண்டென்ட்டாக எனக்கு நீங்கள் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த பேட் காமெண்ட் வரும், அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். பேட் காமெண்ட் உங்களுக்கு எப்போ வருதோ அப்போ தான் நீங்கள் நல்ல வீடியோஸ் கண்டென்ட்லாம் வந்துட்டு டெலிவரி பண்ணுறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? யாரெல்லாம் இந்த சைபர் புல்லிங், இந்த சைபர் கிரைம்னால வந்துட்டு பாதிக்கப்பட்டது சொல்லாமல் இருக்கணும், தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் யாருக்கிட்ட சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? லீகலாக ப்ரொசீட் பண்ண பாருங்கள். ஓகே? பயப்படாதீங்க. ஸோ பயந்தா நம்மளை கொலையாக்கிட்டு அவனுங்க பெரிய புடுங்கி மாதிரி வந்துட்டு இன்னும் வளர்ந்துக்கிட்டு தான் போனுங்க. 10 பேருக்குன்னு இப்போ 100 பேர் ஆகுவான். ஸோ அவனை பார்த்து இன்னும் 1000 பேர் கற்றுக்குப்பான், இன்னும் 10,000 பேர், 1,00,000 பேர், 1 கோடி பேர் இந்த மாதிரி வந்துட்டு சொசைட்டியில் வந்து இருந்தால் என்ன ஆகுதுங்க? இது வந்துட்டு ஜெண்டர் வைஸாக நான் சொல்ல கிடையாது, மதம் வயசாக கூட நான் சொல்ல கிடையாது. இந்தியருக்கு மட்டும் இல்லை, எல்லா நாட்டிலையும் வந்து நடந்துக்கிட்டு தான் அங்கே இருக்குது. இப்போ என்ன நான் ஏன் இதை நான் ஷேர் பண்ணுறேன்னா, இது ஒரு மாதிரி இப்போ சமீபத்தில் இந்த கேஸ்லாம் நான் கேள்விப்பட்டப்போ எனக்கு ஒரு உறுத்தலை ஆரம்பிச்சிருச்சு. நானும் வந்துட்டு ஒரு வகையில் பாதிக்கப்பட்டு இருக்கணும், பாதிக்கப்பட்டவங்களுக்கு நானும் ஒரு காரணமாக இருந்திருக்கணும் ஒரு காலகட்டத்தில். எனக்கு அது ஒரு கில்ட்டாக இருக்குது. யாருக்கும் இந்த கில்ட் இல்லையோ நீங்களாம் மனசனே இல்லைங்கடா. சரிங்களா? எனக்கு நிஜமாக கில்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம பிஃபோர் பாஸ்டில் வந்துட்டு ஒரு யூடியூப் கமெண்ட்லையோ ஃபேஸ்புக் யாருக்காச்சும் ஒரு வீடியோவில் ஒரு ஃபோட்டோஸில் நம்ம ஒரு தப்பான கமெண்ட் பண்ணியிருப்போம். நான் பண்ணியிருப்பேன், ஆனால் இப்போ எனக்கு ஒரு ஞாபகமும் இல்லை. கண்டிப்பாக பண்ணியிருப்போம். அது ஞாபகம் வந்தால் கண்டிப்பாக அந்த கில்ட்டே நம்மளை கொண்டுறோம். ஸோ ஹோப்ஃபுல்லி அந்த ஞாபகம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் கண்டிப்பாக பண்ணியிருப்பேன். இதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுக்கு அந்த நாலேஜ் வந்ததுக்கப்புறம் கற்றுக்கிட்டோம், இது பேட் கமெண்ட் பண்ணது தப்பு. ஒருத்தனை என்கரேஜ் பண்ண வந்தால் முடியலையா, ஒதுங்கிடு. உனக்கு அதுக்கு என்கரேஜ் பண்ணதுக்கு தகுதி இல்லை, அதே மாதிரி உனக்கு வந்துட்டு அவங்க குறை சொல்றதுக்கும் குற்றம் சொல்றதுக்கும் தகுதி இல்லை அப்படின்னு ஒரு நாலேஜ் வந்து. ஸோ எனக்கு மனசில் பட்டதை யார் வீடியோவில் ஃபோட்டோ நான் கண்டிப்பாக ஜெனுவனாக நான் கமெண்ட் பண்ணுவேன். பிடிக்காத கூட நான் கமெண்ட் பண்ணுவேன் ஜெனுவனாக. ஸோ அதை ஒரு மாற்றிக்க சொல்கிறது தான் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தவிர நான் அவங்களுக்கு இப்போ நான் சொல்கிற நாலேஜ் ஒரு அறிவு வந்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு வீடியோவில் போய் இந்த கண்டென்ட் சரியில்லை நான் கமெண்ட் பண்ணிவிட்டு இது வந்துட்டு நீங்கள் வேறு வீடியோவில் வந்துட்டு கரெக்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன், ஒரு ஐடியா கொடுப்பேன். ஸோ அவங்களுக்கும் கண்டென்ட் க்ரியேட் பண்ணதுக்கும் ஒரு பெட்டரான குவாலிட்டியான ஒரு கண்டென்ட்டை வந்து டெலிவரி பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட்டா? ஸோ அதே மாதிரி தான். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கும் நிறைய பேருக்கு என்கரேஜ் பண்ண பார்ப்பேன். ஸோ பேட் கமெண்ட்டை நான் தவிர்த்துட்டேன். ஏன்னா நம்ம பண்ணுற ஒவ்வொரு பேட் கமெண்ட்டும் ஒவ்வொரு வகையில் சின்ன நல்லா இல்லை, இப்படி பண்ணுற ஒரு உருவகையிலே வச்சு நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்களேன் விளையாட்டுக்குன்னு சொல்லிட்டு, அதை எத்தனை பேர் போய் பாதிக்கும்னு நம்மளுக்குலாம் ஒரு ஐடியாவே இருக்காது தெரியுமா? ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணுற வேலைங்களாம் நாத்த வேலைங்களாம் நிப்பாட்டிக்குங்க. சரிங்களா? ஸோ கடைசியில் உங்கள் ஃபேமிலி மெம்பருக்கு பாதிச்சா பொத்திக்கிட்டு இருப்பீங்க, வீட்டில் சண்டைக்கு போக மாட்டீங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டீங்க. உங்கள் வீட்டில் நடந்தால் மட்டும் புல்லிங், நீங்கள் மற்றவங்க பிள்ளைங்களுக்கு பண்ணால் வந்துட்டு விளாட்டா நல்லா நியாயமாக இருக்க. ஸோ இதை அழிக்க முடியாது. பண்ணுறவங்களை ஒரு பயத்தை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும், நம்ம பயப்படாமல் இருக்கணும். ஸோ தட்ஸ் அ வீடியோ. ஹோப்ஃபுல்லி நான் பண்ணுற இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக பார்க்குறவங்கள ஒரு தைரியப்படுத்தும், ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும், அவங்க இருக்கிற ஒரு தயக்கத்தை உடைக்கும் நான் நம்புகிறேன். சரிங்களா? ஸோ அந்த நம்பிக்கையோட இதோட என் வீடியோ முடிச்சுக்கிறேன்.
ஸோ இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக பாருங்கள், பார்த்ததுக்கப்புறம் ஷேர் பண்ணி விடுங்க எல்லாத்துக்கும். ஸோ ஆல் த பெஸ்ட், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி கைஸ்.